முதலில் தலைப்புச் செய்தி. பரணி கலைவாணி முன்பள்ளி மழலைகள் செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு. இனி விரிவான செய்தி. யாழ் வரணி இயற்றாலை கலைவாணி முன்பள்ளி மழலைகளின் செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வு கடந்த 9ஆம் திகதி புதன்கிழமை வெகு சிறப்பாக இடம்பெற்றது. முன்பள்ளி முகாமைத்துவ குழு தலைவர் திரு இராசேந்திரன் நிரஞ்சன் தலைமையில் முன்பள்ளி மைதானத்தில் பிற்பகல் 2:30 மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கைதடி சித்த வைத்தியர் திரு விநாயகமூர்த்தி மிராஜ் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார். அத்துடன் சிறப்பு விருந்தினராக தென்மராட்சி கிழக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் திரு கந்தசாமி கோடீஸ்வரன் அவர்கள் கலந்து சிறப்பித்த அதேவேளை கௌரவ விருந்தினர்களாக வரணி குடும்ப இணைப்பாளர் திருமதி லோகிதன் கேதிகா அவர்களும் இயற்றாலை கலைவாணி சனசமூக நிலைய தலைவர் திரு சின்னத்தம்பி வேலுப்பிள்ளை அவர்களும் கலந்து சிறப்பித்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், வரணி முன்பள்ளி ஆசிரியர்கள், அயற்பாடசாலை ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அவர்களையும் மற்றும் right, left, left, right, left, left, right, left, left, right, left, forward, march, check, left, right, left, left, right, left, 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 right, left, left, right, left, left, right, left. அடுத்து எமது மழலைகளின் போட்டி நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதால் மழலைகளை ஆயத்தமாகுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அந்த வகையில் இந்த செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வானது தொடர்ந்து மழலைகளின் விளையாட்டுகள் இடம்பெற்றன. கள்ளங்கபடம் இல்லாத இந்த சிறுவர்கள் அங்கே நிற்பதும் எடுப்பதுமாக அவர்களது ஆர்வம் யாவும் அவர்களது விளையாட்டிலே இங்கே காணப்படுகின்றது. இந்த தடைகளை தாண்டுகின்ற நிகழ்வு தொடர்ந்து இங்கே முன்பள்ளி ஆசிரியர்கள் அவர்களை நெறிப்படுத்தி அவர்கள் அடுத்த சமூகத்தினை எதிர்கொள்கின்ற சவால்களுக்கு ஏற்ப அவர்களை சிற்பிகளாக செதுக்கி அனுப்புகின்ற அந்த மிகவும் முக்கியமான அத்திவாரத்தை இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் பல்வேறு துறைகளிலும் பணிபுரியத்தக்க
நிகராக எமது முன்பள்ளி மாணவர்களும் அவர்களோடு போட்டி போடக்கூடிய வகையிலே இவர்களை ஆளுமைப்படுத்தி தரப்படுத்தி அனுப்புவதற்கு எமது பெரும் மனது கொண்டு அவர்களுக்குரிய உதவிகளை இங்கு வழங்கான பரிசு பொருட்களை அன்பளிப்பு செய்துள்ளார். நிகழ்வில் மழலைகளின் விளையாட்டுகளை தொடர்ந்து பழைய மாணவர்களுக்கான விளையாட்டு இடம்பெற்றது. தொடர்ந்து மழலைகளின் இடைவேளை நிகழ்ச்சி அனைவரது கண்களுக்கும் விருந்தளிக்கும் வகையில் அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து உத்தியோகத்தர்களுக்கான விளையாட்டு இடம்பெற்றது. தொடர்ந்து பெற்றோர்களுக்கான விளையாட்டு இடம்பெற்றது. அதுபோல தென்னவாசி கிழக்கு பல்வேறு கூட்டுறவு சங்க தலைவர் கந்தசாமி கோடீஸ்வரன் அவர்களும் பள்ளி சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன படிப்பிக்கிறீங்க? கலைவாணி முன்பள்ளியிலையோ? உங்களுக்கு என்ன பேர்? எனக்கு தெரியல. நான் நேசரி பார்க்க வரேன். எனக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்ப நான் வரைக்கும் 2 டீச்சராக தான் நினைக்கிறேன். நீங்க எப்ப சேர்ந்த நீங்க டீச்சரை? வெரி குட். அவ்வை பாட்டியில கையில என்ன வச்சுக்கிறீங்க? இந்த கையில இருக்கிற என்ன அவ்வை பாட்டி? அவ்வை பாட்டி எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க?
என்ன பேர் உங்களோட? தாய் சிறகு விரித்து சிகரத்தை எட்டி மிதிக்க போகும் இந்த சிறுவர்களது எண்ணங்கள் தான் அவர்களது நாணய வண்ணங்கள். உண்மையில் கலைவாணி முன்பள்ளி என்பது ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆகின்றன. அதாவது ஆரம்பத்திலே ஒரு கொட்டிலாக இருந்த முன்பள்ளி இன்று பெரு வளர்ச்சியை கண்டிருக்கின்றது. அதாவது கட்டட அமைப்பிலும் சரி, கல்வியிலும் சரி, விளையாட்டிலும் சரி, கலையிலும் சரி சிறப்பான வளர்ச்சியை கண்டிருக்கின்றது. உண்மையில் இந்த இடத்தில் முன்பள்ளி அமைவதற்கு காணியை வழங்கியுள்ளார், இங்கே வருகை தந்திருக்கின்றார் திரு வள்ளிபுரண்ணி அவர்கள். அவரின் நல்லுள்ளம் காரணமாக இன்றைய தினம் இங்கே சிறப்பாக ஒரு முன்பள்ளி அமைக்கப்பட்டு சிறப்பாக மிளிர்கின்றது. அதாவது 80 கால பகுதிகளில் அவர் காணியை வழங்கிய நிலையில் பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அமரர் நடராஜா ரவிராஜ் அவர்களின் நிதியுதவியில் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டு இன்று சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த முன்பள்ளி பல்வேறு குறைபாடுகளுடன் இருந்து வந்தது. மதில்கள் இல்லாது செத்தைகள் அடைக்கப்பட்டு அதுவும் பிந்த நிலையில் கூட எல்லாம் இருந்தது. ஆனால் எமது ஊர் மக்களின் உதவியுடனும் எமது புலம்பெயர் உறவுகளின் உதவியுடனும் மற்றும் நலன் விரும்பிகளின் உதவியுடனும் இன்று கட்டட அமைப்பு முறைகளிலும் வந்து சிறப்பாக விளங்குகின்றது. அதாவது இன்றைய தினம் கூட முன்பள்ளியின் தெற்கு பக்க மதில், அதாவது 50 அடி நீளம் கொண்ட தெற்கு பக்க மதில் வந்து அமைக்கப்பட்டு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அமரர் கந்தசாமி ஸ்ரீகரன் அவர்களின் ஞாபகார்த்தமாக ரூபன் கார்த்திகா குடும்பத்தினர் வந்து இந்த மதிலை அமைத்து வழங்கியுள்ளனர். இதற்கு ரூபன் கார்த்திகா குடும்பத்தினருக்கும் கந்தசாமி குடும்பத்தினருக்கும் இந்த முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல இன்றைய தினம் நமது முன்பள்ளி வளர்ச்சிக்காக நல்லுள்ளம் கொண்டவர்கள் நிதியுதவிகளை வழங்கியுள்ளனர். அந்த வகையில் பழைய மாணவி டிக்ஸாயினி ஒரு தொகை பணத்தை வழங்கியுள்ளார். அதாவது டிக்ஸாயினி குடும்பத்தாருக்கு எங்கள் முன்பள்ளி சமூகம் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல தென்மராட்சி கிழக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் கந்தசாமி கோடீஸ்வரன் அவர்களும் வந்து ஒரு தொகை நிதியை அன்பளிப்பு செய்துள்ளார். அவருக்கும் நமது முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் எமது முன்பள்ளி பல்வேறு வளர்ச்சிகளை கண்டு வந்தாலும் இன்னும் சில குறைபாடுகளும் காணப்படுகின்றன. அதாவது பிள்ளைகள் கற்பதற்கு வெக்கை காலத்தில் கற்பதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாமல் உள்ளது. அதாவது அதற்கு லெவல் சீட் பொருத்தப்பட வேண்டும், ஃபேன் வேண்டும், இவ்வாறு மற்றது ஒரு மேடை வேண்டும். ஒரு இந்த விளையாட்டுகள் மற்றும் இதர நிகழ்வுகளுக்கான மேடை வந்து தேவையாக உள்ளது. யாரும் நலன் விரும்பிகள் வந்து தமது ஞாபகமாக அதை அமைத்து தர விரும்பினால் அமைத்து தரலாம். அதுபோல நான் தலைவராக பொறுப்பேற்ற காலப்பகுதியிலிருந்து இதுவரை ஒரு கொட்டகை ஒன்றை அமைத்துள்ளோம் முன்னுக்கு. அந்த கொட்டகை வந்து முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கண்ணண்ணி அவர்களின் சிபார்சில வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களில் 50,000 ரூபாய் நிதியுதவியிலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களின் 1,00,000 ரூபாய் நிதியுதவியிலும் அந்த கொட்டகை அமைக்கப்பட்டது. அத்துடன் இன்பகர மரக்கட்டளையால் முன்பள்ளியை அழகுபடுத்தும் முகமாக அதாவது அழகு தாவரங்கள் நாட்டப்பட்டது. அதைவிட கண்ணண்ணி அவர்களின் சிபார்சில் ஒரு ஒயிட் போர்ட் வழங்கி வைக்கப்பட்டது. இவ்வாறான வேலை திட்டங்கள் நடைபெற்றுள்ளன. உண்மையில் எமது முன்பள்ளி சிறப்பாக இருப்பதற்கு, சிறப்பாக பிள்ளைகள் செயற்படுவதற்கு எங்கள் முன்பள்ளி ஆசிரியர்கள் முக்கிய காரணமாக விளங்குகின்றனர். இந்த முன்பள்ளியில் கல்வி பயின்று வெளியேறிய மாணவிதான் சிவராசா வசிகா என்ற மாணவி. அவர் வந்து வரணி வரலாற்றில் வரணி மத்திய கல்லூரியில் கல்வி பயின்று மருத்துவத்துறைக்கு தெரிவாகியுள்ளார். அவர் இனி வைத்தியராகி எமது மக்களுக்கு சேவை வழங்க உள்ளார். அவருக்கு முன்பள்ளி சமூகம் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது அழைப்பு ஏற்று விநாயகமூர்த்தி மிராஜ் அவர்கள் இங்கே கலந்து கொண்டுள்ளார். அவர் வந்து எமது ஊருக்கு
தனது தொழில் என்றதுக்கு அப்பால் சேவை நோக்கோடு அவர் செயற்பட்டு வருகின்றார். அவர் இன்றைய தினம் முன்பள்ளி மாணவர்களுக்கான பரிசில்களையும் வழங்கியுள்ளார், அன்பளிப்பு செய்துள்ளார். அவருக்கு முன்பள்ளி சமூகம் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல திரு கந்தசாமி கோடீஸ்வரன் அவர்கள் தென்மராட்சி கிழக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்க தலைவர், அவர் இந்த முன்பள்ளிக்கு முதற் தடவையாக வருகை தந்திருக்கிறார் நினைக்கின்றேன். உண்மையில் அவரும் இன்றைய தினம் அன்பளிப்பு செய்துள்ளார். முன்பள்ளியின் வளர்ச்சிக்காக ஒரு தொகை நிதியை, அவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைவிட எமது முன்பள்ளி ஆசிரியர் இருவர்களில் ஒருவருக்கு இந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தால் மாதாந்த உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. அதற்காக நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளை ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றோம். எங்களுக்கு இருக்கின்ற இன்னொரு ஆசிரியருக்கும் அந்த உதவித்தொகையை வழங்குவதற்கு தென்மராட்சி பலநோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அதேவேளை கௌரவ விருந்தினராக இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருந்தார் வரணி குடும்ப இணைப்பாளர் திருமதி லோகிதன் கீதிகா. உண்மையில் வரணியில் 10 முன்பள்ளிகள் ஒரு குடும்பமாக வச்சு இயக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் ஆளுமையும் உள்ள ஒரு ஆசிரியராக நான் அவரை பார்த்திருக்கின்றேன். உண்மையில் கலை விழாவாக இருந்தாலும் சரி, குடும்ப மட்ட விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்வு மிகவும் பிரமிப்பாக இருக்கும். 10 முன்பள்ளிகளையும் இணைத்து நிகழ்வுகளை சிறப்பான முறையில் நடாத்தி முடிக்கக்கூடிய வல்லமை அவரிடம் இருக்கின்றது. அதேவேளை எமது முன்பள்ளி ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர்களும் அவருடன் ஒத்துழைத்து சரியான முறையில் நிகழ்வுகள் நடைபெறும். உண்மையில் பார்க்கும் போது ஒரு பிரமிப்பாக இருக்கும். சின்ன தம்பி வேலுப்பிள்ளை, அதாவது கலைவாணேசன சமூக நிலைய தலைவர், எமது சில ஆலோசனைகளை வழங்குவராகவும் இந்த சமூக நிலையத்தின் தலைவராகவும் இருந்து சமூக சேவைகளை ஆற்றி வருகின்றார். இன்றைய தினம் மாணவர்களுக்கான பரிசில்களை அன்பளிப்பு செய்திருக்கின்றனர் நல்ல உள்ளங்கள். அதாவது முன்பள்ளியின் மாணவன் ஆரூஸ் தனது தந்தையாகிய மதேஷ்குமாரின் நினைவாக மாணவர்களுக்கான பரிசு பொருட்களை அன்பளிப்பு செய்துள்ளார். அவருக்கு நாங்கள் முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளை ஏற்றாளியை சேர்ந்தவரும் லண்டனில் வசித்து வருபவருமான சிவதாஸ் என்பவரும் மாணவர்களுக்கான பரிசு பொருட்களை வழங்கியுள்ளார். அதேவேளை சிவதாஸ் என்பவர் எங்களது முன்பள்ளிக்கு பல்வேறு உதவிகளை வழங்கியுள்ளார். ஒரு மல்டிமீடியா வழங்கியுள்ளார். அது தவிர இன்னும் பல உதவிகளை வழங்குவதற்கும் அவர் தயாராக உள்ளார். அவருக்கும் நாங்கள் முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளை முன்பள்ளி மாணவி சன்விகாவின் பெற்றோர் தசாகரன் குடும்பத்தினரால் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கும் நாங்கள் முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளை சத்தியநாதன் செலியன் என்பவராலும் மாணவர்களுக்கான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவருக்கும் நமது முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளை சுப்பிரமணியம் பாக்கியம் அவர்களும் முன்பள்ளி மாணவர்களுக்கான பரிசு பொருட்களை வழங்கியுள்ளார். அவர்களுக்கும் நமது முன்பள்ளி சமூகம் சார்பாக பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மைதானத்தை எங்களுக்கு வழங்கியுள்ளார் ரஞ்சன்ன குடும்பத்தினர். இந்த மைதானம் நமக்கு இந்த சந்தை, அதாவது சிறுவர் சந்தை மற்றும் இந்த விளையாட்டு நிகழ்வுகளுக்கு பெரிதும் உதவியாக இருக்கின்றது. ரஞ்சன்ன குடும்பத்தினருக்கு நாங்கள் எங்கள் முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் எங்களோட வரணி பிரதேசத்தினுடைய 10 முன்பள்ளிகளிலே 6வது விளையாட்டு நிகழ்வாக இன்றைய கலைவாணி முன்பள்ளியினுடைய மழலைகள் செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. நேர முகாமைத்துவம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். உண்மையில் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு அவர்கள் தங்களுடைய நிகழ்வை ஆரம்பித்திருந்தார்கள். இங்கே அதைவிட முக்கியமாக அவர்கள் இன்றைய நிகழ்வுக்கு பொருத்தமான வகையிலே தங்களுடைய அந்த மதில் திறப்பு விழாவினையும் செய்திருந்தார்கள். மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். ஏனென்று சொன்னால் ஒரு பொது நிகழ்விலே இப்படியான செயற்பாடுகளை செய்வது மிகவும் நல்ல. ஏனென்று சொன்னால் வெளியில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த தகவல் போய் சேரும். நிறைய பேர் இவ்வாறு பொது வேலைகள் செய்வதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்திலே நாங்கள் சென்று அதை கேட்பதில்லை. எனவே இப்படியான சந்தர்ப்பத்திலே இப்படியான நிகழ்வுகளை நடாத்தும் போது வெளியிலே இருக்கிறவர்கள் முன்வந்து இந்த சமூகத்தில் இருக்கின்ற இவ்வாறான முன்பள்ளிகள்
முன்பள்ளிகளுக்கு அவர்கள் தங்களுடைய உதவிகளை வழங்குவார்கள். எனவே அவர்களுக்கு இந்த நிகழ்வினை உண்மையில் முன்னெடுத்ததற்கு இந்த பாடசாலை சமூகத்திற்கு நான் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, முன்பள்ளி ஆசிரியர்கள் சிறிய வேதனத்தோடு தங்களுடைய சேவைகளை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன், நானும் ஒரு முன்பள்ளி ஆசிரியர், அதனால் முன்பள்ளி ஆசிரியர்களுடைய தேவைகளை நானே கேட்பது போன்றிருக்கும். ஆனால் இந்த மாணவர்களை சிறந்த ஒரு மாணவனாக இந்த சமூகத்திலே வளரச் செய்வதற்கு அந்த ஆசிரியர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த ஆசிரியர்களுக்கும் எனது பாராட்டுக்களை கூறிக்கொண்டு, மற்றும் நான் இந்த விளையாட்டு விழாக்கள், நிறைய விளையாட்டு விழாக்களுக்கு சென்றிருக்கின்றேன். அங்கே வயசு போனவர்களை உண்மையில் நான் காண்பது குறைவு. அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய சகோதரர்கள் வந்திருப்பார்கள், ஆனால் வயது போனவர்கள் அங்கே நிறைய பேர் இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த வரணி ஜெட்டாலையிலே உண்மையில் பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது வயது போன ஐயாக்கள். ஆனால் அவர்கள் இப்போதும் விளையாட விட்டால் கிரவுண்ட்ஸிலே விளையாட ரெடியாக இருக்கிறார்கள். அவர் கம்பீரமாக சொல்கிறார்கள், தாங்கள் அந்த காலத்திலே சாம்பியன் எல்லாம் எடுத்திருக்கிறோம், விளையாடி இருக்கிறோம் என்று. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்களோடு உரையாடுகின்ற போது. இந்த முறை கிடைத்திருக்கின்ற முகாமைத்துவ குழு கொடுத்து வைத்தவர்கள் அந்த ஆசிரியர்கள். ஏனென்றால் நான் நேற்று முகாமைத்துவ குழு தலைவரிடமே சொல்லி இருந்தேன். அவர் நேற்று அந்த வெயிலுக்குள்ளால எங்களோட முன்பள்ளிக்கு வந்திருந்தார். ஆனால் இந்த அழைப்பிதழ் எனக்கு முதலே கிடைத்து விட்டது. இருந்தாலும் தான் கொண்டு வந்து தர வேண்டும் என்று சொல்லி வந்திருந்தார். நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் கொடுத்து வைத்தவர்கள், ஏனென்று சொன்னால் நீங்கள் ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இப்படியான முகாமைத்துவ குழு தலைவர்களைத்தான் நாங்கள் முன்பள்ளி சமூகத்தினர் எதிர்பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் சில முன்பள்ளிகளிலே ஆசிரியர்கள் தான் அனைத்து செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பார்கள். உண்மையில் அவர்களுடைய பெட்ரோல் செலவு, அவர்களுடைய நேரம், அவர்கள் எதையுமே கருத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருப்பார்கள். நான் நினைக்கிறேன், எங்களுடைய சம்பளத்தை விட நாங்கள் இந்த முன்பள்ளிக்கும் எங்களோட தேவைகளுக்கு நாங்கள் வெளியால் இருந்து தான் மிச்ச பணத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஒரு சிறிய தொகையில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நடாத்த முடியாது. அப்படி இருந்து உண்மையில் மகிழ்ச்சியாக ஆசிரியர்கள் இந்த மாணவர்களை வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த வரணி ஜெட்டாலை பாடசாலை சமூகத்திற்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி, என்னையும் ஒரு கௌரவ விருந்தினர் என்ற வரிசையிலே இங்கே அழைத்து கௌரவப்படுத்தியமைக்கு இந்த முகாமைத்துவ குழு பாடசாலை சமூகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அத்தனை ஆசிரியர்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய விருந்தினர் உரைகளையும் வழங்கிய திருமதி லோகிதன் தேதிகா வரணி குடும்ப செயற்பட்டு மகிழ்வோம் என்ற நிகழ்விலே பிள்ளைகளும் மகிழ்ந்து, பெற்றோர்களும் மகிழ்ந்து, நாங்களும் மகிழ்ந்திருக்கின்ற இவ்வேளையிலே இந்த மகிழ்வுக்கு காரணமாக அமைந்த முன்பள்ளி ஆசிரியர்களுடைய கஷ்டம், துன்பம், துயரங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய குடும்ப இணைப்பாளர் அவர்கள் விளக்கமாக இங்கே சொல்லியிருந்தார். உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம் என்பது ஒரு நிர்ணயிக்கப்பட்டதாக இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் ஒரு கௌரவ சேவையாக இங்கே வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த சேவை, இந்த மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு முன்னாயத்த நடவடிக்கையாக எந்தவித பயமும் இல்லாமல் பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது எப்பொழுது நம்முடைய முதலாம் ஆண்டு வரும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவர்கள் முன்மாதிரியான ஒரு செயற்பாட்டாளர்களாக, ஒற்றுமையுடையவர்களாக, குழு செயற்பாடுகளிலே சிறந்து விளங்கி அவர்களுடைய போட்டித்தன்மைகளற்று ஒற்றுமையாக வாழக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துகின்ற அந்த முன்பள்ளி செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற நமது முன்பள்ளி ஆசிரியருக்கு முதற்கண் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த முன்பள்ளி விளையாட்டுப் போட்டிகள் இது நடத்துவதற்கு முன்மாதிரியாக செயற்படுகின்ற பொழுது அதற்கு ஒற்றுமையாக செயற்படுகின்ற பெற்றோர்களுக்கும் முதற்கண் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அதே நேரம் நம்முடைய இந்த தலைவர் அவர்கள் கேட்டிருந்தார், ஒரு ஆசிரியருக்கு ஒரு உதவித்தொகை கொடுக்கிறோம், மற்றவருக்கும் கொடுக்கும்படி. அது நிச்சயமாக கொடுக்க முடியுமானால் கொடுப்போம். அவர்கள் விண்ணப்பிக்கவில்லை.
ஆகவே சகல பாலர் பாடசாலை ஆசிரியர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. எந்த ஒரு கூட்டுறவு சங்கத்திலும் அவர்கள் உதவி பெறாத வகையில் பெறாத இடத்து அந்த பணத்தினை வழங்குவதற்கு நாங்கள் எங்களுடைய இயக்குநர் சபையிலே சமர்ப்பித்து அதனை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை முடிந்தவரை செய்யலாம். எனவே ஏனைய பாலர் பாடசாலைகளும் இந்த விஷயம் தெரியாமல் இருந்தால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்தால் அதற்குரிய பரிசீலனைகளை செய்து உங்களுக்கு இந்த கௌரவ சேவைக்கான எங்களுடைய உதவுதொகை போதாமல் இருந்தாலும் எங்களால் வழங்க முடியும் என்றும் கேட்டுக்கொண்டு இந்த எமக்கு கண்ணுக்கு விருந்தாக அமைத்த இந்த மாணவர்களுக்கும் இதுவரை நேரமும் பொறுமையோடு அவர்கள் காத்து இருக்கின்ற இந்த மாணவ செல்லங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றியையும் தெரிவித்து எனக்கும் இந்த சிறப்பு விருந்தினர் என்ற நிலையை தந்து கௌரவித்த மது முகாமைத்துவ குழுவுக்கும் முன்வழி ஆசிரியர்களுக்கும் இந்த சமூகத்துக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையில் இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதற்கு பெருமை அடைகின்றேன். ஏன்னு சொன்னால் இந்த முதல் உரையாற்றுகள் நிறைய பேர் சொல்லியிருப்பினும் 10 விளையாட்டு நிகழ்வுகளில் 6 நிகழ்வுகள் முடிந்திருக்குது. கிட்டத்தட்ட 4 நிகழ்வுக்கு நான் போயிருக்கிறேன். ஒவ்வொரு முன்பள்ளி ஆசிரியர்களும் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நேர்த்தியாக செய்திருக்கிறோம். அந்த வகையில் அந்த நேரம் முகாமைத்துவம் மிக சரியாக 2:30 ஃபங்க்ஷன் சொன்னேக்க சரியாக 2:30 அந்த ப்ரோக்ராம் இன்றைக்கு தொடங்கி இருக்குது. அந்த வகையில் அது நெறிப்படுத்திய ஆசிரியர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இங்கே வந்திடத்தில் அந்த அணிநடை மிக சிறப்பாக இருந்தது. அது நான் இங்கே அவதிக்கூடிய இருந்தது. அதே மாதிரி இந்த வேடந்தாங்கள் எனக்கு தெரியாது, இப்போ வேடந்தாங்கள் நிப்பாட்டியது நாங்கள் வினோதோட போட்டின்னு சொல்லுவோம். அது முந்தைய ஒவ்வொரு முறை நடக்கிறது. நான் நினைக்கிறேன் 2021-22 வரைக்கும் எனக்கு போட்டியாக டாக்டராக இருந்து இப்போ 2ஆம் ஆண்டு வந்திருப்பேன் நினைக்கிறேன். அப்போ நான் கேட்டேன் இப்போ வேடந்தாங்கள் இல்லையோண்டு அப்போ சொன்னாங்க அது வேறு ப்ரோக்ராம் இருக்கு சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் உண்மையில் சம்பளத்திற்கு மேலாக அதாவது எவருமே இங்கு சம்பளத்தை எதிர்பார்த்து வேலை செய்யவில்லை. நான் அடிக்கடி இங்கே அவர்கள் கூறுற விஷயம் தான். உண்மையில் இப்போ ஒரு வாழ்க்கை குடும்ப செலவு கவர்மெண்ட் படியே கிட்டத்தட்ட தனிநபருக்கு 11,000-12,000 ரூபாய் வரும்னு சொல்லி பட்ஜெட் போட்டுக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய மொத்த தொகையே அவ்வளவு வருமோ தெரியாது. அவர் அதை வச்சு தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ணினோம். ஆனால் அவர்கள் திருப்தி என்ன, தாங்கள் இங்கு வந்து அந்த பிள்ளையோட பிள்ளையாக இருந்து அவர்கள் நெறிப்படுத்தி தாங்கள் படிவிச்ச பிள்ளைகள் பெரிய ஆளாக பார்க்க ஒரு சந்தோஷம். இந்த கலைவாணியை படித்த ஒரு பிள்ளைகளால் இப்போ வைத்தியத்துறைக்கு தெரிவாக இருக்கிறார். அப்போ ஆக மொத்தத்தில் இந்த ஒரு பிள்ளைன்ற படிப்பின் அடிப்படை வளர்ச்சியில் மிக அத்திவாரம் முக்கியம். அந்த வகையில் இந்த முன்பள்ளிகள் தான் ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும் ஒரு பிள்ளை 3லேருந்து 5 வயதுக்குள்ளேயே அவற்றை அறிவு விருத்தி பூரணமாகிவிடும். அதுக்குள்ள அந்த பிள்ளையை இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய பெற்றோர்னா நாங்கள் என்ன செய்கிறோம், உடனே பிள்ளையை கொண்டு முன்பள்ளியில் இப்போ உங்களுக்கு தெரியும் முந்தின காலத்தில் 5 வயது தான் நர்சரி இருந்தது. பிறகு 4 வயது பிறகு 3 வயது இப்போ டே கே ஆரம்பி ஸ்டார்ட் பண்ணிடும். அதாவது என்ன ஹஸ்பண்ட் வைஃபாக இருக்கலாம் இல்லை வேறு இருக்கலாம். உடனே அவர்கள் வேலை நிமித்தம் போராடியா அந்த பிள்ளையை கொண்டு உடனே 2 வயது 3 வயது நர்சரியில் விட்டு போயிடும். அப்படி வர்ற பிள்ளைகளை இங்க இருக்கிற ஆசிரியர்கள் தான் மிக பொறுப்படுத்து அவர்களுக்கு தேவையான பணிவிடைகள் செய்யணும், அவர்களுக்கு சாப்பாடு தரதோ இல்லை அவர்கள் வேற கடமையை முடிச்சு ஒரு சிறந்த ஒரு மாணவியா சமூகத்துக்கு கொண்டு அந்த வேலை முன்பள்ளி ஆசிரியர் பணி மிக மிக ஒரு அற்புதமானது. அதாவது நிறைய இடத்துக்கு போனதை விட இந்த இடத்துல பரிசு அள்ளி வச்சிருக்கணும். வைக்காடெல்லாம் சும்மா அடங்கி கிடக்குது. ஏன்னா அவ்வளவுக்கு இந்த ஊர் மக்கள் இந்த முன்பள்ளியை நேசிக்கணும். தொடர்ந்து பரிசில் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. நன்றி.